சொன்னீங்களா சொல்லலையா ஒன்றும் ஆளை காணாவல? இன்னைக்கு என்ன பிரச்சனை கூட்ட போறான்னு தெரியல. இப்போ அவங்க அம்மா அவங்க அக்கா கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போறாளோ தெரியல. நான் இதுக்கு இருக்கேன், அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன பிரச்சனையே பண்ணிட போறா? பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இந்த வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளு காணும். அம்மாட்டே அக்காட்டையும் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னமும் பிரச்சனை இழுக்காம இந்த சரித்தே வேற என்னத்தை கேட்க போறோம் நம்ம? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா, நீங்க எதுவும் பேசிட்டு கிடக்காதீங்க அன்னிக்கிட்ட. நாங்க என்ன தரா பேச போறோம்? நாங்க ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவ ஏதாவது ஏட்டிக்கு முட்டிக்கா பேசினா நாங்க பேசணும் செய்வோம், கேட்க தானே செய்வோம். இவன் சொல்றது கரெக்டு தான். அந்த பிள்ளை எதுவும் கோபத்துல பேசினாலும் நீங்க எதுவும் பேசிக்காதீங்க. சரிங்க, எதுவும் பேசல. சரிங்க மாமா, எதுவும் சொல்லல. ஏன்டா அசோக்கு அவனை எங்க ராஜாவை போய் கூப்பிடாம இருப்போமா? நானும் மாமா வந்து போய் கூப்பிட்டதுக்கு ஓடிடுங்க. நானும் வரமாட்டேன். நீங்க பெரியவங்க தானே, நீங்களா போய் பேசுங்க. என்ன தேதி தானே பேச போறீங்க, போய் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்ன இதுல இனிமேல் இருக்காதீங்கன்றா. அவன் சொல்றது சரிதானே. இனி நம்ம தான் தேதி குடிக்கணும், கல்யாணம் பேசணும், எல்லாமே செய்யணும். அவனை சின்ன பையனை எடுத்துட்டு இருந்தா என்ன செய்ய? அவன் பேசுற அளவு பேசிட்டியா? அதுக்கே இந்த பிள்ளை கோச்சுக்கிட்டே இல்ல, அதுக்கே அவன் சித்தி கோச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருந்தான். நம்ம பேசினா முனைச்சுக்கிறதுல ரொம்ப, அவன் பேசினா தெரியாது, நம்ம பேசினா ரொம்ப முனைச்சுக்கிறோம்ல. ஆமா, நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே அதுல கோச்சுக்கிறது, என்னத்தை போய் பேச. அதுவும் சரிதே. ஆனா இருந்தாலும் அவன் இனி பெரியவங்களா நீங்க பேசிக்கோங்க, கல்யாண விஷயம் தான் நீங்களே பேசி ஏதாவது முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னா சரின்னு வந்தாச்சு. ஆமாமா, அதுவும் சரிதே. பெரியவங்களா பேசி முடிவு எடுத்துக்கிடுவோம். ஆமா, அவனுக்கு வேலை சொல்லி கிடைக்கும், எத்தனை தான் பாப்பியா? ஆமாம்மா, அதனாலதே சரின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரிடா என்னன்னு பாரு அப்படின்ட்டு எங்க கிளம்பிட்டு இருந்தேன் வெளியில. சரி அண்ணி வராங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் சத்தம் கட்டாம இருங்க. உட்காருமா வேதா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா. உட்காருமா, உட்காந்து பேசுவோம், உட்காரு. சொல்லுங்க மாமா. பாலா நீ சொல்லுப்பா. சொல்லுங்க மாமா, நீங்களே சொல்லுங்க. சரிப்பா, அஸ்வினுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணத்துக்கு நீ சம்மதம் தெரிவிச்சுட்ட. சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறமும் நம்ம அப்படியே விட முடியாதுல்ல. நம்ம கல்யாணத்தை பண்றதுதான் நல்லது. இப்ப அதனால நம்ம முதல்ல எப்படி வைக்கலாம், ஏது வைக்கலாம்னு உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? நீங்க எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, அதுபடியே சொல்லுங்க மாமா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஏமா வேதா, சொல்லுங்க மாமா. எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணா அப்படி கல்யாணம் பண்ணா ஏதாவது ஆசை இருக்கும்லமா? அது என்னன்னு சொன்னீங்கன்னா அது தகுந்தபடி நம்ம செய்யலாம்ல. இதுல என் ஆசை எங்க இருக்கு மாமா? அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன், அவனுக்கு என்ன விருப்பமோ அதன்படி கல்யாணம் பண்ணி வைங்க, அவ்வளோதே. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மாமா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அதை செய்வோம், அவ்வளோதே. சரி, அப்ப நான் உனக்கு விருப்பம் எதுவும் இல்லைல்ல, உனக்கு ஆசை எதுவும் இல்லைல்ல? சரி, நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோமோ அதுபடி பண்ணலாம்ல? பண்ணலாம்ப்பா, உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி பண்ணுங்க. நான் எதுலையும் கேட்டுக்க மாட்டேன். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, வேணா கூட சேர்ந்து நிற்கிறேன். ஏன்னா அவன் பெத்த பையனாச்சுல, கூட சேர்ந்து நிற்கிறேன், அவ்வளோதே. என்னால் முடியும். சரிங்க மாமா, அப்ப நீங்க சொல்லிருங்க என்ன பண்ணலான்னு. நீயே சொல்லுப்பா பாலா. ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து சும்மா தட்டு மட்டும் மாத்திக்கிடுவோம். பொண்ணு பார்த்துட்டு தட்டை மட்டும் மாத்திக்கிடுவோம் வீட்டு அளவுல. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம நல்ல நாளை குறிச்சு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவோம். கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடுவோம். அன்னைக்கே பிள்ளைங்க விருப்பப்படி ஆசைப்படுங்க ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறதுக்கு. அதுங்க ரிசப்ஷன் மாதிரி நின்று ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ட்ரெஸ்ஸை மாற்றி இது பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம். சரியா? கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். சரிதானே? கல்யாணத்தை நல்ல கிராண்டாக சிறப்பாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் என்ன ஒன்றுனா, நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு நம்ம உடனே மறுநாளே கல்யாணம் வைக்க போகிறோம், அவ்வளோதான். கேப் விடலை, அவ்வளோதான். மித்தபடி எல்லாமே சிறப்பாக கிராண்டாக தான் நடக்கும். இப்போதைக்கு பொண்ணு மட்டும், அது மட்டும் தான் சிம்பிளா, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் மட்டும் தான் சிம்பிளா. அதுக்கடுத்து வீட்டளவில் பண்ணிட்டு அதுக்கடுத்து நிச்சயதார்த்தம், ரிசப்ஷனு, கல்யாணம் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு விட்டுருவோம் நல்லா கிராண்டா. சரிதானே? எப்பயும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு பிடிக்கிற இருக்கிறதுலே பெரிய மண்டபம் எப்பயும் பிடிப்போம், அந்த மண்டபத்தை தான் பிடிக்க சொல்லியிருக்கு ராஜாட்டையும் சூர்யாட்டையும் சொல்லியிருக்கு. சரிதானே? எல்லாமே சிறப்பாக கிராண்டாக நடக்கும். உனக்கு சம்மதம் தானே? உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான்ப்பா. வேற ஏதாவது குறை நிறைய இருக்கான்னு சொல்லு, அதையும் சேர்த்து பண்ணுவோம். எனக்கு என்ன மாமா இருக்கு, அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கு என்ன விருப்பமோ அதுபடி பண்ணட்டும். நான் இவ்வளோ நாள் அவனுக்கு பிடிச்ச விஷயத்துலலாம் நான் தடையாக இருந்துட்டேன், அவனை சுதந்திரமாக விடலை, அவனுக்கு எதுவும் நல்லது நடக்க விடலை, அவனுக்கு பிடிச்சது எதுவும் செய்ய விடலை அப்படின்ட்டு நினைக்கிறியான். சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். இனிமேலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். நான் அதில் தடையாக இருக்க விரும்பலை. நான் எதுக்கு தடையாக ஊடையில் இருந்துக்கிட்டு, அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கட்டும். இப்போ அவன் பெரிய பையலாயிட்டியான்ல, அவனுக்கும் வயசு வந்துருச்சு. நம்ம தடை போடக்கூடாதுல்ல, தப்பு தானே? ஏன் தப்பு தான், யார் தப்பு இல்லை, ஏன் தப்பு தான். அதனால் அவன்கிட்ட கேளுங்கப்பா, அவனுக்கு எது சம்மதம்னாலும் எனக்கு சம்மதம் தான். நான் இனிமேலும் எதுலேயும் தடையாக இருக்க விரும்பலைப்பா. பெத்த தாய் நீயே, பெத்த தாய் மாதிரியா பேசுற நீயே? உன் பிள்ளை தானாவே, உன் பையன் தானாவே, உன் பையன்ற மாதிரியா நீ பேசுற? என்ன அர்த்தத்துல பேசுற நீயே? என்ன
உன் பையனுக்கு நீ தான் முன்னே நின்று கல்யாணம் பண்ணி அவனை வாழ்த்தி நல்ல முறையில அவனை வாழ வைக்கணும். அதை விட்டு போட்டு இப்படி வீம்பளையும் வைராக்கியத்திலையும் சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? உனக்கும் உரிமை இருக்கு, எங்களுக்கும் உரிமை இருக்கு. எங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறியா? அவனுக்கு அவன் வாழ்க்கையில முடிவு பண்றதுக்கு நாங்கெல்லாம் நீ வந்துட்டியா? சரி, நீ இல்லாம அவ வரல, ஆனா நாங்க இல்லாம நீ வந்துட்டியா? சொல்லு. என் தங்கச்சி இல்லாம உன் புருஷன் வந்துட்டானா? இல்ல நாங்க இல்லாம நீ வந்துட்டியா? எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. அவன் பேரன், அவன் வாழ்க்கையை சீர்படுத்துற உரிமையும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப நான் உன் தகப்பேன்ற முறைக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா உன் மண்டையில ஏறுற மாதிரி தெரியல. இப்ப வயசும் உனக்கு எவ்வளவு ஆகி போச்சு? நீ என்ன சின்ன பிள்ளையா உனக்கு பொழுதுனைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு? இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் 2 பிள்ளை பெற்றிருப்பியான். அந்த வயசுல நிக்கிறான் அவன் மூத்தவன். அப்படி இருக்கிற உன் வயசுல இப்பயும் நான் தான் உனக்கு வந்து விடுபதி சொல்லிட்டே இருக்கணுமா பொழுதுனைக்கும்? உனக்கா தெரிய வேணாமா நல்லது எது கெட்டது? இப்போ உள்ள பயல்களே எப்படி இருக்காங்க நம்ம வீட்டுல? நல்லது எது கெட்டது எது அதன்படி வாழ்றாங்க. நீ எப்படி இருக்க? கொஞ்சமாவது மூளையை யோசிச்சு பாரு. என்ன எப்படிதான் உனக்கு பிறந்து உன்னை வளர்த்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்ப வரைக்கும் உனக்கிட்ட எனக்கு சங்கடமே. உன்னோடைய சம்மதமும் அன்பும் ஆசீர்வாதமும் வேணும்ன்றதுக்காக தான் இத்தனை பேரும் கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். சரியா? உன் பையனும் அதனாலதான் உனக்கு தொங்கிட்டு இருக்கான். இல்ல உனக்கு வேணாம்னு நினைச்சிருந்தா நாங்க எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? நாங்கெல்லாம் பண்ணிருக்க மாட்டோமா? இல்ல அவன் எதுவும் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிருக்க மாட்டானா? உன் அன்பும் சம்மதமும் ஆசீர்வாதமும் எல்லாம் வேணும் தான் நாங்க இவ்வளவு தூரம் உனக்கு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னன்னா எங்களை ஒரு இதாவே மதிக்க மாட்டேற. நாங்க பேசுறதையும் கேட்க மாட்டேற, சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. அப்ப பெத்த தகப்பனா நீ என்ன எந்த லெவல்ல நீ வச்சிருக்க? எங்க குடும்பத்துல அத்தை மாமான்னு இருக்காங்க, அவங்க எந்த லெவல்ல நீ வச்சிருக்க? தகப்பன்ற முறையில நான் அத்தை மாமான்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். மதிப்பு கொடுக்குறியா நீ யாருக்காவது? ஏதாவது புரிஞ்சுக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்தபடி பேசுற. ஏதோ விரக்தியில பேசிட்டு இருக்க. எதுக்கு விரக்தியில பேசுற? உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுன்னா சந்தோஷமா இரு. ஒரு பெத்த தகப்பனா நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு பல முறை நான் அட்வைஸ் பண்ணிட்டேன். இன்னும் எவ்வளவு தடவை உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க? ராஜாவும் அவன் 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 வயசு என்ன, உன் வயசு என்ன? அவனுக்கு இருக்கிற பக்கம் உனக்கு இருக்கா? அவன் உன் மகன். அவனுக்கு இருக்கிற பக்கமும் உனக்கு இருக்கா? என்ன அர்த்தத்துல நீ பண்றன்னு எனக்கும் தெரியல. என்ன நான் சொல்லிட்டேன், ஒரு தகப்பனா சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், பாத்துக்க. நான் அமைதியா தான் இருப்பேன், இதுக்கப்புறமும் சொல்ல மாட்டேன். உனக்கு உன் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா சந்தோஷமா உன் சம்மதத்தோட நல்ல முறையில சந்தோஷமா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு எங்க கூட இருந்து முன்ன நின்று எல்லாத்தையும் செய். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா. நான் ஒண்ணு மட்டும் கேட்குறேன். அத்தை மாமா எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்கல்ல, நான் அம்மா பேச்சியும் அக்கா பேச்சியும் தங்கச்சி பேச்சியும் கேட்டுட்டு நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி. நான் என்னைக்காவது அவங்க நடந்துக்கிற மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேனா? அவங்களுக்கு உங்களை கண்டாலே பிடிக்காது. ஆனால் என்னைக்காவது நான் அப்படி உங்ககிட்ட நடந்திருக்கேனா? அத்தை சொல்லுங்கள். என்னைக்காவது நான் அப்படி பண்ணியிருக்கேனா? இல்லை உங்ககிட்ட நான் வேற்றுமை பார்த்துருக்கேனா? இல்லை அன்பு கட்டாமல் இருந்திருக்கேனா? இல்லை எந்த விஷயத்தில் நான் அவங்கள மாதிரியே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலைன்னா அந்த பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன். ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் அவங்கள மாதிரியே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? அவங்க பேச்சு கேட்டு நடக்கிறேன்னு சொல்கிறீங்க. அவங்களும் சொல்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சதை நான் ஏற்றுக்கிறேன்ல, பிடிக்காததானே சொல்கிறேன். அப்போ எனக்குன்னு பிடிக்காதது எதுவுமே இருக்கக்கூடாதா? அப்போ சொந்தமாக எனக்குன்னு சுயமாக எனக்கு பிடிக்காதது இது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா அந்த வீட்டில்? சொல்லுங்க சொல்லுங்கள் மாமா. எனக்கு இந்த வீட்டில் அது கூட எனக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்கள். ஒரு சில விஷயங்கள் நான் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் நான் எங்கள் அம்மா மாதிரி அக்கா மாதிரியா நடந்துக்கிட்டேன் உங்ககிட்ட? இல்லை எல்லார்கிட்டையும் நான் அப்படியே நடந்துக்கிட்டேன்? சொல்லுங்கள். அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது மாற்றமாக நடந்துக்கிட்டேனா? எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்களும் வேடிக்கை பார்க்குறீங்கல்ல. எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ வருஷமா கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கோம். இந்த வாழ்ந்த காலத்துல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம பர்சனல் விஷயங்கள்ல என்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து நீ உங்க அக்கா மாதிரி பண்ற, உன் தங்கச்சி மாதிரி பண்ற, உங்க அம்மா மாதிரி பண்ற, அவங்க பேச்சு கேட்டு நீ ஆடுற அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ ஒரு சில விஷயங்கள் நீ பண்ணுவ. அன்னைக்கு கூட பாரு, உங்க அம்மா வந்து பேசினாங்க. அன்னைக்கு கூட நீ உங்க அம்மா பேச்சு கேட்ட இல்ல நீ? முக்கியம் நீ நேரடியா பார்க்கும் போது தான் நான் சொல்லுவேன். மித்தபடி நான் எந்த விஷயத்துல நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்? நேரடியா கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட நான் சொன்னேன், அன்னைக்கு உங்க அம்மா பேச்சு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு. மித்த எந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்? வேதா சொல்லுங்க.
நான் அதுக்கு முன்னாடிலாம் உனக்கு ஏதாவது சொல்லியிருக்கனா? இல்லை நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்லை சண்டைன்னு வந்திருக்கா? இல்லை என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கு? இந்த அஸ்வின் கல்யாணத்தை வச்சு தான் நீ ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. யோசிச்சு பாரு, நான் என்ன சொல்லிட்டேன்? நான் ஆரம்பத்துலேருந்து நீ என்னென்ன பேசியிருக்கேனா? ஏதாவது சொல்லியிருக்கனா? சொல்லு, என்ன சொல்லியிருக்கனா? இல்லை நானும், இல்லை என் தங்கச்சியோ, இல்லை உங்கள் மாமாமாரோ, இல்லை யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அதுக்கிட்ட நாங்கள் வேறு எந்த விஷயத்துலையும் உனக்கு சொன்னது கிடையாது. குறை சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டது இல்லை. நீ மருமகளான்னு பார்த்தா நீ நல்ல மருமக தான். எங்களுக்கு நல்ல மருமகளாக தான் இப்போ வரைக்கும் இருக்கா. உன் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாக தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உன் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக தான் இருந்திருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் எங்களுக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அஸ்வின் கல்யாணத்தில் அவன் விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் அதை தானே சொன்னோம். சரி, இவ்வளோ நாள் கல்யாணம் பேச்சுன்னு நாங்கள் ஏதாவது சொன்னோமா? இப்போ அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ நாங்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? நாங்கள் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறோமே தவிர வேறு எந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்லலை. உங்கள் அம்மாட்ட பேசும்போதே ஒரு மாதிரியாக பேசுவேன். மித்தபடி என்கிட்ட தனிப்பட்ட முறையில் எங்ககிட்டலாம் நீ நல்ல முறையில் தான் நடந்துக்கிட்டு இருக்க இப்போ வரைக்குமே. நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லி மறுக்கவே இல்லையே. அதை இதை எதுக்கு குழப்பிக்கிற? நாங்கள் அஸ்வினை பற்றி தானே பேசுகிறோம். நீ அதையும் இதையும் ஒன்றும் சேர்க்காத, சரியா? இது அஸ்வின் விஷயம் வேறு. அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீ நம்மளுடைய சொந்த விஷயங்களை நீ இதில் ஒன்றும் சேர்க்காதுன்னு தான் நான் சொல்கிறோம். எத்தனையோ நாள் உங்கள் அம்மா பேச்சு கேட்டு நீ ஏதாவது பண்ணியிருக்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்லு பார்க்கலாம். என்னைக்காவது நாங்கள் அப்படி ஏதாவது கேட்டிருக்கோமா, வச்சுருக்கோமா? எதை பற்றியும் நாங்கள் கேட்டுக்க கிடையாது. நாங்கள் எதை பற்றியும் விசாரிக்கிறதும் கிடையாது. சரி, நம்மக்கிட்ட நல்ல முறையில் இருக்கால, அதுவே போதுமே அப்படின்ட்டு தான் நாங்கள் இருக்கோம். இதுவும் அதுவும் ஒன்றும் கிடையாதுமா. என்றைக்குமே நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் எதை பற்றியும் பேசினது கிடையாது, சண்டை வந்தது கிடையாது, எதுவும் வந்தது கிடையாது. நீயும் உன் புருஷனும் பேசுவீங்க, அப்பப்போ சின்ன மனஸ்தாபம் வரும். அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் பேசும் எப்பயாவது. நாங்கள் அதில் கூட கலந்துக்க மாட்டோம். இப்போ அஸ்வின் கல்யாணத்தை பேசணும் அதுலேருந்தே பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்குது. என்னத்தை சொல்ல? இங்கே பாருமா வேதா, நீ எப்பயுமே எங்களுக்கு நல்ல மருமகதே, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் அண்ணன் பொண்ணு, உன்னை அப்பெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்க. உன்னைய விட்டு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீ எங்கள் அண்ணன் பொண்ணாச்சே. எங்கள் அண்ணனே எங்களுக்கு உயிர். அப்போ நல்லா யோசிச்சுக்கம்மா. நாங்கள் அப்படிலாம் வேற்றுமையெல்லாம் பார்க்கல. என்ன, அஸ்வினுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்கள் இப்போ பேசுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க, நான் நல்ல முறையில் நம்ம அஸ்வின் கல்யாணத்தை முன்னே நின்று நடத்துகிறேன். அவன் பெத்த மகன், அதுக்காண்டியாவது நடத்துகிறேன். முன்னே நின்று சந்தோஷமா அவனுக்கு எப்பயுமே இருக்கும் என் ஆசீர்வாதமும் அன்பும் அக்கறையும். என் பிரார்த்தனை எல்லாமே அவனுக்காக தான், என் பிள்ளைங்களுக்காக தான். நான் எப்படி அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான். அந்த பிள்ளை தான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அந்த பிள்ளையை அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும், நல்ல முறையில் வாழட்டும். என் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்பயுமே இருக்கும். நான் முன்னே நின்று நடத்துகிறேன் அத்தை. என் பையன் தானே, முன்ன நின்று நடத்துகிறேன். சரிடா வேதா, இங்கே வா, பக்கத்தில் வா. நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, தெரியாமலாம் இல்லை. நீ வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைம்மா, சரியா? நீ எதுக்கு கவலைப்படாத, அஸ்வின் நல்லா இருப்பான், சரியா? உன்னை எங்களால் விட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா நீ எங்கள் அண்ணன் பொண்ணு. என் மருமக மட்டுமா, என் அண்ணன் பொண்ணும் கூட. உன்னை எப்படி நாங்கள் விட்டு கொடுப்போம்? ஏண்டி, உன்னை திட்டுவோம் வைவோம், அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவோமா? என்னடி நீ, உன் மேலே அன்பு பாசமே எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நீ கவலைலாம் படாத, அஸ்வின் நல்லா இருப்பியான் அவன் குணத்துக்கு. என்ன ஐயப்பா, இவன் இப்படி அழுதுட்டு இருக்கா? ஏண்டி, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டி. ஏண்டி உன்னை கேட்காம செய்யறதுனால நீ அழுகிறியா? அப்படிலாம் நினைக்காதம்மா. அப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகளை நீ அப்படி நினைப்ப? எல்லாரும் நம்ம பேச்சே கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன, யாரை பிடிச்சிக்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, நம்மகிட்ட சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க பேரைங்க அவங்க சந்தோஷப்பட்டு தானே இருக்கணும். அப்போ நாங்களாம் என்ன செய்யறது? அப்போ உங்களையெல்லாம் நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் சொல்லு? உங்கள் விருப்பப்படி தானே எல்லாரும், எல்லாத்துக்குமே அவங்கவுங்க விருப்பப்படி தான் கல்யாணமே பண்ணி வச்சோம். யோசிச்சு பாரு. அப்போ நாங்களாம் யோசிச்சா என்ன செய்யறது? இப்போ நீங்களாம் ஒன்றும் சேர்ந்துருக்க முடியுமா? நீ இந்த ஆசைப்பட்ட, இவன் மேலே ஆசைப்படாமையே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் நாங்கள். அவனும் உன் மேலே ஆசைப்பட்டியான், அதனால தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். இவன் உன் மேலே ஆசைப்பட்டியான், நீ அவன் மேலே ஆசைப்பட்ட தானே செஞ்ச, அதனால தானே கல்யாணத்தை பண்ணி வச்சோம். நல்லா யோசிச்சு பாருமா. அப்போ நாங்களாம் என்ன செய்யறது? எத்தனை பேர்த்த நாங்கள் அப்படி பிரித்து வச்சுருந்தோம், எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்க வேண்டியதே. அதெல்லாம் நினைக்கக்கூடாதுமா. நம்ம பிள்ளைங்க சந்தோஷம்தே, நல்லா அவங்க சந்தோஷமாக இருந்தாலே வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க. யோசிச்சு பாரு. இப்போ நீ பிடிச்ச கல்யாணம் பண்ணாதான் நீ சந்தோஷமாக இருக்க இவங்க கூட. நான் அதை யோசிச்சு பார்த்து நீ முடிவு பண்ணிக்க, அவ்வளோதான். வருத்தப்படாதம்மா, வருத்தப்படாது. சரிங்க. ஐயப்பா, நீ என்ன அழுதுட்டு உட்காந்துருக்க? இங்கே பாருங்க, நீங்க அழுகவும் அண்ணன் அழுகுறியா? ஏன்டா இப்படி இருக்கீங்களோ தெரியல. நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்காம உங்க ஆளாளு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஏண்டா அவதான் கூறு கடத்தன மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கானா? நீ உட்காந்து ஏன் பத்தப்பட்டு உட்காந்துருக்க? இப்ப சாமிங்க நல்ல முறையில் பிள்ளை கல்யாணம் பண்ணுவீங்க, என்ன சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட
இவ்வளவு அழுக வச்சது இல்ல, அழுக வச்சு பார்த்தது இல்ல. இப்ப இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. அது உன் தப்பு. அவ ஏதாவது தப்பு செஞ்சானா சப்பு 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 4 இருக்கு இருக்கீங்கன்னா இப்போ உன் பேச்சு கேட்டிருப்பா. மாமா இருங்க, சும்மா இருங்க மாமா. அழுகாதமா வேதா. டே நீ அழுகாதடா. ஏன்டா இப்படி? நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைப்போம். என்னம்மா வேதா, சந்தோஷம் தானே உனக்கு? ஆமா வேதா, நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைப்போம் பிள்ளைங்களுக்கு. இப்படி அழுதுட்டே இருந்தா அவன் வருத்தப்பட மாட்டானா? இவ்வளவு தூரம் உனக்கு பிடிக்கல, மன வருத்தமா இருக்குன்னா வேணாப்பா. எப்பா கல்யாணத்தை கூட நிப்பாட்டிருங்க. அவ இப்படியே வீட்டுல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவளுக்கு விருப்பம் இல்லாம நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியுமே அவளுக்கு விருப்பம் இல்லைன்ற பட்சத்துல எதுக்கு நம்ம அந்த விஷயத்த பண்ணணும்? மாமா நிப்பாட்டிடுவோம். அவன் பிடிக்கலன்றியா கல்யாணமே? சரி இருக்கட்டும், அப்படியே வீட்டிலே அவன் இருக்கட்டும் நம்ம கூடயே. அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? கூறுகட்டவனே, இவ்வளவு நேரம் இவள்கிட்ட பேசி ஆவி ஜீவனெல்லாம் தொலைச்சாச்சு. இப்போ நீ ஆரம்பிச்சிருக்க. ஷபா நம்மளால முடியாதுப்பா, முடியாது இதுக்கு மேல. ஏக்கா இவ்வளவு தூரம் எல்லாரும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் நீ அமைதியாவே இருக்கிய. மாமாட்ட சொல்லு. இப்ப பாரு மாமாவும் எப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு. வாழ்க்கைக்கு எடுத்து விட்டு நீ நாசமாக போற, பாத்துக்கிட்டே இரு. ஆமா, நீ அவனுக்கு அந்த பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைப்போம். நீங்க சம்மதம் சொன்னாதே அண்ணனும் இங்க வருங்க, அண்ணனும் வேணாங்கிறாரு. என்னத்த சொல்ல? இல்ல விடுடா, பரவாயில்ல. இந்த பேச்சை இதோடய விட்டுருவோம். அவளுக்கு சம்மதம் இல்லை. கடைசி முடிக்கும் இது எப்படியே இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நிம்மதி இருக்காது குடும்பத்துல. விட்டுருவோம் இது அப்படியே. இப்படியே நம்ம கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா பாண்டி மாமா கிட்ட, ராஜேந்திர கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க. வேணான்னு சொல்லிடுங்க. இப்போ பிடிவாதமா இருக்கா. கடைசி முடிக்காது ஆகாது. அந்த பிள்ளை வந்தாலும் கஷ்டந்தை. இப்படியே இருந்தானா அந்த பிள்ளைக்கும் நிம்மதி இருக்காது, இவளுக்கும் நிம்மதி இருக்காது, நம்ம குடும்பத்துக்கும் நிம்மதி இருக்காது. அது பேசாம நம்ம வீட்டிலே இருந்துட்டு போட்டோம். இவளும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான்னு நினைக்கல. அங்க பேசிருங்க மாமா, நீங்களே பேசிருங்க. சரி நான் கொஞ்சம் வெளில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போறியான் பாரு. ஐயோ என்னத்த சொல்ல, எப்படியே போங்க. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, என்னமே செய்யுங்க. என்னங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். அது சொல்லிட்டேனம்மா, அப்புறம் என்ன? வாங்க, நான் ஒன்று பேசணும். வாடா, அந்த பிள்ளை கூப்பிடுறதுல இங்க வா. எதுக்குங்க நீங்க எழுதுறீங்க? அழுகாதீங்க. நான் மனசாரவே சம்மதம் சொல்றேன். எனக்கு சந்தோஷம்தான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்றதுல. அப்படியெல்லாம் குடும்பப்படுத்திட மாட்டேன். ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டு அப்படியெல்லாம் குடும்பப்படுத்திட மாட்டேன். சுயநலமா யோசிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு. சரி, வீட்டுக்கு வந்த பிள்ளை அப்படிலாம் குடும்பப்படுத்திட மாட்டேன். யாரும் கவலைப்படாதீங்க, நல்லாதே வச்சு பார்த்துக்குவேன். நல்ல முறையில் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணுவோம். நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதான் சொல்கிறேன். எனக்கு சம்மதம், முழு சம்மதம். என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சரி, அது புரியாமல் கோவப்பட்டுட்டேன். சரி, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு முழு சம்மதம். நம்ம பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் சந்தோஷம்னே. அப்புறம் என்ன, சந்தோஷமாயிரு. உண்மையிலே சந்தோஷமே மாமா. என் பையனுக்கு கல்யாணம் நினைக்கிறப்ப, ஏன்னா அவனுக்கு வேகமாக கல்யாணம் பண்ணணும்னு தான் நினச்சேன். என் உடையிலே மனசில் ஏதோ ஒரு இரடல். சரி அவ்வளோதான், ஏதோ கண்டிஸ்டி மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதே. இனி சந்தோஷமாக கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அப்புறம் என்ன, நான் சொன்னதுக்கெல்லாம் சம்மதம் தானே உனக்கு? ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வைப்போம் வீட்டளவில். அதுக்கப்புறம் தேதியை குறித்து, நல்ல நாள் குறித்து, கல்யாணத்துக்கு தேதியை குறிப்போம். குறித்து கல்யாணத்துலேருந்து முத நாள் நிச்சயத்தையும் ரிசப்ஷனையும் வச்சு விட்ருவோம். மறுநாள் கல்யாணத்தை வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுவோம். சம்மதம் தானே உனக்கு? சம்மதம்ப்பா, இது நல்ல ஐடியானே. அங்கேயே மண்டபத்திலே இருந்து நிச்சயம், ரிசப்ஷன், கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் ஒரே தான். பொழுதன்னைக்கு நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அதுவும் நல்ல இதே. சரி, அப்புறம்னா பொண்ணு பார்க்குறதுக்கு நல்ல நாள் குறிக்கணும்ல, அதுக்கு நல்ல நாள் பார்த்து தானே போகணும். நல்ல நாள் எதுவும் பார்த்தீங்களா அத்தை? ஆமாடி பார்த்துருக்கோம். வர 20ஆம் தேதி நல்ல நாள் தான். ஆடியும் முடிஞ்சிடுது. 20ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குது. அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுமா பொண்ணு? சரிங்க, 20ஆம் தேதி போயிட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்குள்ளே ரெடி பண்ணணும்ல, சும்மா போக முடியாதுல்ல. வீட்டில் சிம்பிளாக வச்சாலுமே சேலை நகை ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்ல அத்தை. அஸ்வினுக்கு எடுக்கணும், அந்த பிள்ளைக்கு எடுக்கணும்ல. நம்ம கையிலே மொத்தமாக வாங்கிட்டு வந்துருங்க போய். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 20ஆம் தேதிக்கு இன்னும் இன்னையிலேருந்தே 6 நாள் தான் இருக்கு. 6 நாள் 5 நாள் தான் இருக்கு. ஒரே தான் போயிட்டு வந்துருங்க. நாளைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தைக்க கொடுத்ததெல்லாம் தைக்க கொடுத்துடலாம். ஆமாம்மா, ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுப்பீங்கல்ல, அப்படின்னா நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துருங்க துணி நகையெல்லாம். என்னென்னாச்சியா? ஆமாண்ணே, இப்போ எடுத்துட்டு
போயிட்டு வந்துடும்ல, நாளைக்கு போய் கூட எடுத்து வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நாள் கழிச்சு போயிட்டு வந்துடுவோம். அங்கேயும் போய் சொல்லணும்ல. வேதா ஒன்றும் போய் பேசல. எல்லாம் சேர்ந்து போய் பேசிட்டு வந்துருவோமா அங்கேயும் போய்? ஆமாண்ணே, ஒரு வாட்டி போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோமா? என்னம்மா வேதா, போயிட்டு வருவோமா? போய் எப்படின்னாலும் சொல்லணும்ல, அவங்க கிட்டையும் சொன்னாதானே அவங்க அதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. உன் சம்ம நாங்கள் போய் கேட்டதுக்கு உன் சம்மதம் தான் வேணும்ட்டாங்க. நீ வந்து சொன்னாதே அடுத்த அவங்க என்ன பண்றதுன்னு பண்ணுவாங்க. என்ன போயிட்டு வந்துருவோமா? போயிட்டு வந்துடலாம்ப்பா. நான் வந்து சம்மதம் சொல்லிட்டேன்ல, எல்லாம் நான் தான் இழுத்து போட்டு செய்யணும். இப்போ நான் தானே வரணும். எனக்கு நான் போயிட்டு வந்துடுவோம். இப்போ கூட போயிட்டு வந்துடுவோம். போய் பேசிட்டு அவங்ககிட்டையும் சொல்லிட்டு நாளைக்கு துணி எடுக்கிறதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுவோம். நாளைக்கு போய் ஒன்றா எல்லாரும் போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதான் சரி. சரி வாங்க போயிட்டு வருவோம். ராஜா பையனையும் கூட்டிட்டு போவோமா? அவே வரமாட்டேன் மாமா. எப்பா நாங்க தடன் பிடிச்சி இழுத்துட்டு வரோம்னா? ஆமா மாமா, அவனை கூப்பிட்டு வரோம் நாங்க. சரி என்னமும் செய்யுங்க, அடிச்சு மல்லு கட்டாம வந்து சேர்த்தேன். சரி வாங்க, மித்த எல்லாரும் வாங்க. அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும், நம்ம எல்லாம் கிளம்புவோம். வாங்க போய் அங்க போய் உட்காந்து பேசுவோம். அண்ணெல்லாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஒரு எட்டு போன போட்டு கேளுங்க அண்ணெல்லாம் இருக்காங்களா என்னன்ட்டு. வீட்டுல தானே இருப்பாங்க, நாட்டு மேல எங்க போக போறீங்க? வாங்க போயிட்டு வந்துருவோம். சரிங்கப்பா. ஓகே சார். ஓகே. ஷூர் சார், ஷூர். ஷூர் சார், ஷூர் சார். டெஃபினெட்லி ஐ வில் தேர் இன் 5 or 6 days. ஓகே சார், ஓகே பை. ஷபா முடியலடா. டிக்கெட் புக் பண்ணடா. சொன்ன டேட் பண்ணிட்டே கரெக்டா? அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். சொன்ன மாதிரியே மதுரையிலேருந்து மதுரை டு டெல்லி புக் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நீ ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி புக் பண்ணியிருக்கேன். டைம் மட்டும் பார்த்துக்கோ, கரெக்டாக கிளம்பிடு, அவ்வளோதான். அன்னிட்ட சொல்லிட்டியா? இன்னும் சொல்லலை. சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் படிப்பு விஷயத்தில் வேலை விஷயத்துலலாம் வந்து தலையிட்டுக்க மாட்டாள், எப்பயுமே கண்டுக்கவே மாட்டா. சரி பார்த்துக்கலாம் என்னென்னு. முன்னாடிலாம் ஓகே, இப்போ கன்சீவாக இருக்காங்களே, அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது. எப்படின்னாலும் இந்த ரைட்டில் போய் தானே ஆகணும். ஏன்னா அப்போ கல்யாணம் வச்சு எனக்கு 1 இயர் கேட்பாச்சு பிஹெச்டி பண்ணுறதுக்கு. இல்லாட்டி அப்பயே முடிச்சிருப்பேன். அந்த 1 இயர் போயிடுச்சு. உடம்பு சரியில்லை வேறு. அதில் 1 இயர் போனனால சரி இப்போ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ முடிய போகுது. எப்படியும் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் வாங்கத்தானே. எப்படின்னாலும் போய் தான் வாங்கணும். அண்ணன் கல்யாணம் நீ ஹோமாலேருந்து வந்ததுக்கப்புறம் தானே பண்ணோம்? இல்லை இப்போ சொல்லலை, இப்போ கல்யாணம் வச்சாங்களே அது சொல்லலை. நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன்ல, அதுக்கு முன்னாடி அந்த 1 இயர் கையிலுமே இப்போ கொடைக்கானல் போய் நாங்கள் பிரச்சனையாச்சுலடா, அந்த டயத்தில் சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த இதை சொல்கிறேன். அதில் என்னென்ன தொடர்ந்து பிரச்சனையாக வந்துச்சு, அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த 1 இயரை சொல்கிறேன். இப்போ அந்த 1 இயர் நான் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னால் எனக்கு சர்டிஃபிகேட்டே வந்திருக்கும்ல, அதை சொல்கிறேன். சரி பார்த்துக்க என்னென்னு. ஆனால் இருந்தாலும் 3 months ஸ்கேனுக்கு நீ இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை கேட்டேன். ஆமாம் இப்போ சொல்லிட்டு இருந்தா வந்துடுவேன், அதுக்குள்ளே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி, அவங்க கோயிலுக்கு கூப்பிட்டாங்க வரலான்ட்டு இருந்தேன். இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். லேட்டாக போய் வீட்டில் வச்சுட்டா, அவன் அங்கே போய் தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் சரின்ட்டு வந்துட்டேன். அங்கே இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி மதியானம் சாப்பிட்ட அப்புறமா போகும் அப்படின்னு வந்துட்டு அவன் வந்துப்பா நினச்சேன், இன்னும் வரவே இல்லை. சரிண்ணே. ஏண்டா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் கோயிலேருந்து வரலாம்? ஃபோன் எதுவும் பண்ணலாம்? நானும் பண்ணவே இல்லை. சூர்யா மாமாவுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாரும் தானே போயிருக்காங்க, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இடையில பழனி அண்ணனுக்கார அன்னி ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல, பழனி அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. பழனி அண்ணனுக்கா? எதுக்கு? நீ சாப்பாடு அங்கே கொண்டு வர சொல்லியிருக்கேன்னு கேட்டிருப்பாங்க போல. ஆமாம் தம்பி அங்கே தான் கொண்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல அண்ணனும். அப்போனா ரெடி பண்ணி வைங்க, நானும் அன்னை கூட போகிறேன், நாங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சாப்பாடு சேர்த்து போட்டு வைங்க, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்ணனும் சொல்லிட்டு இருந்தாரு ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு. சரித்தேன். அப்போ சூர்யா கூட காலேஜ் வரேன் இருக்கா அப்படிதானே? ஆமாம்மா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நானும் அப்புறம் தான் சொன்னேன், சரி ரெடி பண்ணிங்கண்ணே நானும் கூட போகிறேன் அப்படின்ட்டு. நீயே வந்துட்டு அதுக்குள்ள குடும்பமே அப்போ கிளம்பி வரலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. சரித்தேன். எங்காவது அழிஞ்சுக்கிட்டே இருக்கா, வீட்டில் இருக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும், அது தோணவே மாட்டேங்குது பாரு. வேற எங்க வரேன்னு சொன்னாங்க? அங்கே தானே வரேன்னு சொன்னாங்க. அப்பா அவ்வளோ சொல்ல வேண்டியது. சரி அண்ணன் ரெடி பண்ணிட்டு போறாரு, சொல்லு கூப்பிட்டு. இல்லை நீ வந்தோடனே சொல்லிட்டேன், அண்ணன் பேக் பண்ணாதீங்க, அண்ணன் வீட்டுக்கு வந்துருக்காரு என்னன்னு பார்த்துக்கலாம், எப்படி சாப்பிட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிடா. கையில் பார்த்து இரு, மெதுவாயிரு, படியில ஏறு மெதுவாயிரு. சரிண்ணே. கை பிடிச்சிக்க மெதுவாயிரு. நான் வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமாம் சவுண்டு கேட்கு. கூட கோயிலுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்ட்டாரு, இப்போ வீட்டில் வந்து உட்காந்துருக்குது கேருமா. நல்லா தெரியுது. சரி அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். ஆளை பரவாயில்ல, வீட்டில் தானடா இருக்க, கோயிலுக்கு வந்துருக்கலாம்ல. ரகு நீயும் வீட்டில் தான் இருக்க, நீ வந்துருக்கலாம்ல. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்கள் கூப்பிட்டா அங்கேயும் வரமாட்டீங்க அப்படி தானே? பயங்கர கோவத்தில் இருக்கிற
பேசுறேன் நம்பர் அப்படியே ஒரு எத்து போயிருந்துக்க எசவாதே உட்காந்துருக்க காலுக்கு நேரா. நீ நிஜமாதான்டா இன்னைக்கு ஒரு மீட்டிங், அதனால தான் என்னால வர முடியல, இல்லாட்டா வந்துட்டேன். இன்னொன்னு இங்க ஏன் வீட்டுக்கு வந்தேன்னா லேப்டாப் வச்சுட்டு போயிட்டேன், அதனால தான் வீட்டுக்கு திருப்பி வந்துட்டேன். இருக்கிற வேலையை மட்டும் பார்த்து வச்சுட்டு சரி வந்தோம் வீட்டில் மதியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். நீங்க இன்னும் வரலன்னு எனக்கு இப்போ தெரியும். நான் வந்திருப்பீங்கன்னு நினச்சி நேராக வீட்டுக்கு வந்துட்டேன், இல்லாட்டினா கூட கோயிலுக்கு வந்திருப்பேன். நான் இப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும் வந்தேன். பார்த்தா அண்ணி வீட்டில் இல்லை, பழனி அண்ணன் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உருட்டுங்க நல்லா உருட்டுங்க. நிச்சயமாதான்டா எனக்கு தெரியாது உண்மையிலேயே. நான் வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சு தான் நான் வந்தேன், இல்ல ஸ்ட்ரெயிட்டா கூட நான் கோயிலுக்கு வந்திருப்பேன். இப்பதான் வந்தேன், வந்து இவன்ட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். கேட்டேன் என்ன சொன்னா, இன்னும் வரலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு. சரி கோயில் என்ன பேசாம நீ ஃபுல்லாவே இருந்துட்டு வர வேண்டியதுதானே, எதுக்கு இப்ப கூட வந்தீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எப்படா ஃபுல்லா இருக்க முடியும்? ஏன்டா எவ்வளவு நேரம் அங்க இருக்க முடியும் கோயில்லையும்? அதுதான்டா நானும் கேட்கிறேன். காலையில போனீங்க என்ன வரீங்க வீட்டுக்கு? 3 பேருமே மாசமா இருக்காங்க, மாசமா இருக்க பிள்ளைங்களை கூட்டு போய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போய் அங்க போறேன்ட்டு. நான் எங்க கூட்டு போனோம்? கோயிலுக்கு தானே, இங்க பக்கத்துல தானே கூட்டு போனோம். அது ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா, அம்மா பாட்டி எல்லாம் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்க போல, அதனால பொங்கல் வச்சு பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் எனக்கு லேட் ஆகி போச்சு. ஓ சரி ஒரு வழியா போயிட்டு வந்துட்டீங்களா? சரி உட்காருங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? இல்லடா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு, அங்க வேற போகணும், காலையில இருந்து போகல, அதனால இப்ப போகணும். இவ கையல் இங்க வரேன்னு சொன்னா, அதனால சரி கூட்டிட்டு வந்தேன். அங்க காலேஜுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா, சாப்பாடு ரெடி பண்ண சொல்லி இடையில ஃபோன் பண்ணிருப்பா போல பழனிக்கு. அதான் சரி இங்க வாங்கிட்டு அப்படியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்தா நீ உட்காந்துருக்க, அதான் காலேஜுக்கு விட்டுட்டு நம்ம நேரம் ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கு தான் சரி இங்கே கூட்டிட்டு வந்தேன். சரி என்னன்னு பார்த்துக்க, போயிட்டு வரேன். இருடா டீ குடிச்சிட்டு போவோம். டைம் ஆச்சுடா எனக்கு ஆஃபீஸ்க்கு, நான் போயிட்டு வரேன். ஏற்கனவே அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்திருக்கேன், பொங்கல் இதுன்னு வச்சோம்ல, சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு ஃபுல்லாக தான் இருக்குது, வேண்டாம் நான் கிளம்புறேன், நான் அப்புறமா வரேன், ஈவினிங் வரேன். சரிடா, சரி ஈவினிங் பார்க்கலாம். சரிடா ராஜா, ரகு போயிட்டு வரேன். சரிடா. சரிங்க மாமா. கையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா? சரிண்ணே. டே பொங்கல் ஒரு வாளியில் எடுத்துட்டு வந்திருக்கேன், அண்ணிட்ட கொடுத்துருக்கேன் பழனி அண்ணிட்ட. என்ன வாங்கி சாப்பிடுங்க, என்ன வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. சரிடா, சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கோ. சரிடா போயிட்டு வரேன், பாய். பாய்டா. ஏன் நீ 20ஆம் தேதி நம்ம பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல, போய் என்னைக்கு எடுக்கிறது? என்னைக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகலான்னு சொல்லுங்க எல்லாரும். பெரியம்மா நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். ஏன் சொல்கிறேன்னா ப்ளவுஸ் தைக்கணும் செய்யணும் இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ நாளைக்கே எடுத்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் நமக்கும். ஆமாம் வேதா சொல்கிறது கரெக்டு தான், நம்ம நாளைக்கே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம் வேதா நீ சொன்ன மாதிரி நம்ம நாளைக்கே போய் ட்ரெஸ் எடுத்தாதே தைக்க கொடுக்கறதெல்லாம் தைக்க கொடுக்க முடியும். நம்ம அந்த நேரத்தில் போயிட்டு அவசரமாக செய்ய முடியாதுல்ல. ஆமாம் அதுவும் சரிதான். என்ன நீ நாளைக்கே போவோமா? நாளைக்கே போவோம். பிள்ளைங்க சொன்னதுக்கப்புறம் என்ன இருக்குது, நாளைக்கே போய் ட்ரெஸ் எடுத்துருவோம். ட்ரெஸ் எடுத்து போட்டு தைக்க கொடுத்ததெல்லாம் தைக்க கொடுத்துட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். எல்லாருமா போகிறதா இல்லை நம்ம பெரியவங்க மட்டும் போயிட்டு வருவோமா? ஏம்மா எல்லாரையும் வச்சு சமாளிக்க முடியாதுமா, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம், பெரியவங்க மட்டும். ஏன்டி பிள்ளைங்களை விட்டுட்டு போகணுன்ற? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போவ? ஐயா குடுமையே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறல, எல்லாம் வீட்டிலலாம் கிடக்குங்க. நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு மல்லுக்கட்டெல்லாம் செய்யுங்க. ஏக்கா என்ன செய்யறது? அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு சூர்யா சஞ்சய் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த ராஜா பையில இங்கே இருக்க சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. எல்லாம் இங்கே வீட்டில் கிடக்கட்டும், எல்லாத்தையும் மொத்தமாக இங்கே விட்டு போட்டு நம்ம கிளம்பி போயிட்டு வருவோம். பிள்ளைங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சுட்டு கிளம்புவோம். என்னத்த கிளம்பிட்டோம்னா நம்ம போய் காலையிலே போயிட்டு வெள்ளனமா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். என்ன வேதா நான் சொல்கிறது சரிதானே? காலையிலே போயிட்டு வந்துடுவோம் வெள்ளனமா, நம்ம நேரத்தோடு போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்தோம்னா வேலை முடிஞ்சில்ல சீக்கிரமா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், போயிட்டு வந்துடுவோம். அப்படியே நம்ம காலையில் நேரத்தோடு போயிட்டு வந்தோம்னா காலைல ஒரு 9 மணிக்கு போவோம். நேரத்தோடு போயிட்டு நேரத்தோடு வந்துடுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். 9 மணிக்கு கிளம்புவோம். காலையில் சாப்பிட்டு வெள்ளனே சாப்பிட்ருவோம் எப்படியும். அப்போனா நேரத்தோட 9 மணிக்கெலாம் போயிட்டு வந்துடுவோம். சரிங்க தானே? 9 கூட கிளம்புவோம். 9 மணிக்கு தானே கடையை திறப்பாங்க. ஒரு 9:30 இங்கேருந்து கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும். சரிம்மா. எதுக்கு இவ்வளோ பூ போட்டு கட்டிட்டு கிடைக்கீங்க? அப்புறம் என்ன செய்ய, நிறையா தானே தேவைப்படுது. பிள்ளைங்க காலேஜ் போகும்போது வைக்கிதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிதுங்க, அதையும் கட்டி தீர வச்சுடுறது. கட்டி மொத்தமாக கட்டி. சரி உமா துளசி 2 பேரும் போய் ஆள் கொஞ்சம் டீயை போட்டு எடுத்துட்டு வாங்க. ஆள் கொஞ்சமாக குடிப்போம். சரிங்க தந்த எடுத்துகிட்டு வரோம். நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குது, என்னடி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குவாரு. அந்த பக்கத்து கடையில் கேட்டோம் பாருங்க, சின்ன பூவாக இருந்துச்சு, அதனால அங்கே வேணான்னு சொன்னேன். அங்கே பார்த்துன்னா பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு, அது அங்கே வாங்குவேன்னு சொன்னேன். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக தான் இருக்குது. என்ன முட்டைலாம் கம்மியாக தான் இருக்குது. அண்ணி நான் கொஞ்சம் கட்டவா? ஆமாம் ஆள் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, ஆள் கொஞ்சமாக கட்டுவோம். சரியா போயும்ல? அவ்வளோதான், இந்த மணமணம் கட்டிடுவோம் 2 பேரும் சேர்ந்து. இந்த அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கிட்டு இங்கிட்டு சேதறிட்டு கிடக்கும்ல, இந்த 2 பேரும் கட்டிடுவோம். இன்னும் கொஞ்சம் தானே கட்டிடுவோம் படப்படன்னு. ஆனால் 2 பேருமே நல்லா உருட்டி அழகாக கட்டுறீங்க. ஆமாக்கா நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இவங்க 2 பேரும் நல்லா கட்டுவாங்க. ஆனால் எனக்குலாம் உருட்டி வரவே வராதுப்பா. ஆமாம் எனக்கு ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. நல்லா இருக்கும் இப்படி வச்சா தலையில் அழகா. என்ன செய்யணும், மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ஒரு சுற்றி லைட்டாக நவுட்டி அந்த கட்டை வரல
கட்டை விரலை வச்சு லைட்டாக நவட்டணும். லைட்டாக ஒரு திருப்பமா திருப்பி இப்படி ஒன்று வைக்கணும், இப்படி ஒன்று வைக்கணும், சுற்றி வைக்கிற மாதிரியே வச்சோம்னா அழகாக வந்துடும். சுட்டி இதில் ஒன்றும் இல்லை, ஒரு தடவை கற்றுக்கிட்டாலே போதும், நல்லா வந்துடும். உருட்டி கட்டுறதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. கையில் நல்லா உருட்டி கட்டுறாளே, அவள் ஒரு மாதிரி தினுசை கட்டுறா கையை அழகாக வச்சுக்கிட்டு. இவன் சைடில் ஒரு மாதிரி தினுசை அழகாக வச்சுட்டு கட்டுறா. 2 பேரும் சூப்பராக கட்டுறாளுங்க. அவள் கட்டுறது 2 பேரும் கட்டுறப்ப அழகாக மாலை ஒருத்த மாதிரியே இருக்குது. அவள் 2 பேரும் கட்டுறது. ஆனந்தியும் ஓரளவுக்கு நல்லா உருட்டி தான் கட்டுறா. ஆனால் வந்து கையில் வந்து ஒரு மாதிரி நல்லா அழகாக கட்டுறா, சைடில் ஒரு மாதிரி கட்டுறா. ஆனால் ஒவ்வொரு கை பக்குவம் அது. ஒரு சில பேர்த்து கை வாக்கு ஒட்டி வரணுமோ அப்படி வரும். மீனாவும் நல்லா கட்டுவாவேதா, அவளும் நல்லா உருட்டி அழகாக கட்டுவா. இவ அழகி கட்ட மாட்டா. அழகி, சோனி, அனு 3 ஒரு ரகமாக இருக்குது. எதுக்குமே லைக் பண்ண மாட்டாளுங்க. அப்புறம் இவ முல்லை நல்லா கட்டுவா. பார்வதி இவள்களோட தான் கூட்டு. சோனி, அனு, அழகி, பார்வதி இவள்களெல்லாம் வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாளுங்க. வேலை கண்டிக்க சி. இவளுக்கு 4 பேர் வேலை செய்ய மாட்டாளுங்களே ஒரு வேலையும். என்னன்னு பாரு, அந்த சோனின்றவ, அனு, இவ பார்வதி, அழகி 4 பேர் ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க வீட்டில். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இவன் ஆனந்தி கூட என்ன செய்றா, இந்த நல்லா சமைப்பா, செய்வா, வைப்பா, ஊடமாட எனக்கு உதவி செய்வா. இவ பார்வதி ஒன்றுத்துக்கு லாய்க்க விட மாட்டா. ஒரு நாள் அடிச்சே போட்டேன், அடி வெளுத்து போட்டேன், அப்பயும் கேட்க மாட்டா. ஆமாம், இதுக்கு எதுக்குமா போய் அடிக்கிறீங்க பிள்ளைங்கள? வேலை செய்யணும் செய்யுங்க, அதெல்லாம் பக்கம் வந்துச்சுன்னு செஞ்சுருங்க. அட நீ வேறம்மா, அடிக்கிறதுக்கெல்லாம் இந்த 4 உளுத்து விட்டு போயிருதுங்க. நீ சொல்கிற அவள்கிட்ட இளவரசிட்ட கேளு, அவள் அடிக்கிறத அடி வாங்கல ஊற்றி விட்டு போகிறாளான்னு. அவள் சோனி, அனு, இவ பார்வதி, அழகி 4 பேர் அடித்தாலும் ஊற்றி விட்டு போயிடாளுங்க. வந்து பாருன்றாளுங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க வீட்டில். கையில் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் இருக்காது. காலையில் எந்திரிச்சு டீ போட்டுருவா, வச்சிருவா. அவள் காலேஜுக்கு போகிறப்பயே அவ்வளோ வேலையும் செய்வா. அதே மாதிரி தான் இவன் ஆனந்தியும் அப்படிதான். இப்போ மீனாவும் எங்களை அவதே ஹெல்ப் பண்ணுறாளே தவிர, மீனா அப்புறம் சைலு முன்னாடியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பா. மித்தபடி இவளுக்கு 4 பேரும், இவ அங்கே பார்வதி, இங்கே 3 பேர் ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க வீட்டில். சோனி, அனு, அழகி 3 பேர் ஒன்றும் செய்ய மாட்டாளுங்க. என்னதையும் செய்ய போகிறாளுங்கன்னு தெரியல. சரி சும்மா கற்றுக்கங்கடி வேலையில், வீட்டு வேலையெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. இதை சொல்கிறீங்க. நான் கொடைக்கானலில் இருந்தப்பெல்லாம் அழகி மீனா தானே 1 வருஷம் தானே கையல் வந்தா. அதுக்கு முன்னாடிலாம் அழகியும் மீனா வந்து இருந்தாளுங்க. மீனா தான் எனக்கு எல்லா வேலையும் பார்த்து வைப்பா. படிக்க போனாலும் படிக்கிறப்பையும் சரி, அவள் வேலைக்கு கொஞ்ச நாள் போனான் அப்பையும் சரி. அந்த 1 வருஷம் போனப்போ கையில் இருந்தா. அப்போ கையில் மீனா 2 பேரும் தான் செய்வாளுங்க வீட்டில். நான் வேலைக்கு போயிடுவேன்னா வந்து 1-2 வேலை தான் செய்வேன். என்னால் முடியும். அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ அலைச்சல் வேறு ஒரு பக்கம், அங்கே வேலை வேறு, இத்தனையும் பார்த்துட்டு வந்து டயர்டாக உட்காருவேன். ஒரு காப்பி போட்டு குடினா கொடுக்க மாட்டா. இவ அழகி ஒன்று போடுச்சு, மீனா போடுவா. அப்படி இல்லாட்டி கையில் போடுவா. 2 பேர்த்தில் இவ்வளோ ஊற்றி தான் போடுவாளுங்க. எல்லா வேலையும் செய்வாளுங்க. நான் வேலைக்கு போயிட்டு அவள் வீட்டில் இருந்தால் கூட சாப்பாடு ஆக்கிடுவாளுங்க 2 பேரும் சேர்ந்து. ஆனால் ஒரு வேலையும் செய்யாது இந்த பக்கி அழகி. வேதாணி, நான் மீனாவை அஸ்வினி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றதுக்காக சொல்லலை. நிஜமாகவே அவள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லா படிக்கவும் செய்வா, நல்லா என்ன செய்வா, வீட்டு வேலைகளையும் நல்லா பொறுப்பாக இருப்பா, செய்வா. நான் வேலைக்கு போயிட்டா கூட இவதையும் பார்த்துக்குருவா வீட்டை. ஏன்னா அழகி இருப்பாளா, அவள் சின்ன பிள்ளையா இருப்பா, இவ கொஞ்சம் பெரிய பிள்ளைய மாதிரி இருப்பாளா. 1 வயசு தான் வித்தியாசம் இருந்தாலுமே வந்து நல்லா வீட்டை நல்லா பார்த்துக்குருவா, சாப்பாடு ஆக்கி வச்சிருவா. அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இவளும் சாப்பிடுவா. வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்வா, எனக்கும் அம்மா கை கால் முடிச்சு கழட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுப்பா. அதெல்லாம் ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நீ இந்த வேலையெல்லாம் சூப்பராக பண்ணுவா. அதே மாதிரி படிப்பும் சரி, நல்லா படிப்பா. அதெல்லாம் பார்க்குறேன்ம்மா, அதெல்லாம் நல்லா தானே பார்க்குறா, நானே பார்க்குறேன்ல. அதெல்லாம் ஒரு முறை சொல்ல முடியாது பிள்ளைய. அவள் இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ள என்ன நம்ம வேலை பார்க்க ஆளா இல்லை. நான் இருக்கேன், உமா இருக்கா, நாங்கள் மாற்றுக்கட்டில் பார்க்கதான் செய்கிறோம். இப்பையும் அவள் கற்று வச்சுக்கிட்டா நல்லதுதான், அவளுக்கு கற்றுக்க நல்லதுதான், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் பார்க்க தானே செய்கிறேன், அது நீ சொல்லிதான் தெரியுமா. ஆமாம். நீ இவளுக்கு டீ போட போனாலும் இன்னும் ஆளுக்கானே. அடியே என்னடி செய்றீங்க, டீயை போட்டு வரேன்ட்டு. உமா, துளசி என்னம்மா செய்றீங்க, டீயை போட்டிங்களா இல்லையா? இந்த எடுத்துகிட்டு வரேம்மா, இந்த போட்டுட்டு வந்தா எடுத்துகிட்டு வரோம். சரிம்மா வாங்க.